Why do we see the flash of lightning before we hear the sound of thunder? மின்னல் ஒலியை முதலில் பார்த்து பின்னர் இடியின் ஒலியை ஏன் கேட்கிறோம்? என்ன கிடையாது, நம்ம டெய்லி லைஃபோட அப்ளிகேஷன் ஒரியா என்ன பண்ணுவோம்னா பிசிக்ஸ்ல வந்து கேட்பாங்க. நம்ம நல்ல மழை பெய்யற காலத்துல பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா மின்னல் தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்துன்னா இடி அடிச்சுன்னா அந்த இடியோட சவுண்ட் கேட்கும். அதுக்கான ரீசன் என்ன? லைட்டு சவுண்டை விட என்ன ஃபாஸ்டா டிராவல் பண்ணக்கூடியது ரைட்டா. அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா சவுண்டு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 343 மீட்டர் தான் வந்து போக முடியும். ஆனா லைட் ஆனது நம்ம பேசிக்காவே லேர்ன் பண்ணியிருக்கோம். லைட் ஆனது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். இதே இது ஒரு செகண்டுக்கு மீட்டர்ல சொல்லணும்னா 30 கோடி மீட்டர் என்னன்னா டிராவல் பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த வேரியேஷன்ல என்ன சொல்லலாம்னு வச்சுக்கேன், எது லைட்டு சவுண்டை விட ரொம்பவே ஃபாஸ்டா வந்து டிராவல் பண்ணக்கூடியதுனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது வந்துடுன்னா பார்க்க முடியும்னா லைட்டை தான் வந்து பார்க்க முடியும். லைட்டிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க முடியும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டா வரணும்? சவுண்ட் டிராவல் ஸ்லோவர் தன் லைட், கரெக்ட் தானே? அதாவது அப்படி கூட மாத்தி சொல்லலாம்ல, லைட்டு டிராவல் ஃபாஸ்டர் தன் சவுண்டு. அதை எப்படி சொல்லலாம்? சவுண்ட் டிராவல் ஸ்லோவர் தன் லைட்டு. அப்ப கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஏதா வரும். பி பாருங்களேன், ரெண்டுமே சேம் ஸ்பீட் டெஃபினட்டா கிடையாது. லைட் பிரைட்டர் தன் சவுண்டு, இதுக்கு சம்மந்தம் கிடையாது. லைட் டிராவல் ஸ்லோவர் தன் சவுண்ட், இதெல்லாம் டெஃபினட்டா கிடையாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதா வரும்.